ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதிஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். சாக்லேட் பால்ஸ். சாக்லேட்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இதில் சுகரோ வெல்லமோ ஆட் பண்ணலை, நேச்சுரல் ஸ்வீட்னர் வச்சு பண்ண போகிறோம். ரெண்டாவது இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக. நான் இதுக்கு எடுத்திருக்கிறது மெட்ஜூல் டேட்ஸ். மெட்ஜூல் டேட்ஸ்னால் உங்களுக்கு மேலே தோலெல்லாம் இருக்காது, ரொம்ப ஃபுல்லாக அந்த ஃப்ரூட் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இது நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். டேட்ஸ் சாப்பிடணும், டெய்லி ஒன்று சாப்பிடணும் அப்படின்லாம் நினைக்கிறதோடு சரி, நிச்சயமாக மறந்துடுவோம், டைம் இருக்காது. இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நியூட்ரியன்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது. இது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணி வச்சோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி இது கூட நம்ம வால்நட் எடுத்து வைக்கிறேன். வால்நட்டும் பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆல்மண்ட்ஸ் பற்றி கேட்கவே வேண்டாம், பாதாம் பற்றி, இதுவும் ரொம்ப நல்லது. இது கூட கொக்கோ பவுடர் சேர்க்குறோம். சாக்லேட்னாலே கொக்கோ பவுடர் தான் இல்லையா? கொக்கோ பவுடர் நம்ம ஒரு 25 கிராம்ஸ் டு 50 கிராம்ஸ் எடுத்தால் போகிறோம். அவ்வளோதான். நான் இந்த பேரிச்சம்பழம் ஒரு 300 கிராம்ஸ், இது ஒரு 125 கிராம்ஸ் வால்நட்டு, 75 கிராம்ஸ் நம்ம ஆல்மண்ட் சேர்த்துக்கலாம். அதை விட கம்மியாக, அதில் பாதி அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். இந்த வால்நட்டையும் பாதாமையும் முதல்ல பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஏன்னா எல்லாம் சேர்த்து அரைக்கலாம், ஆனால் அந்த பாதாம்லாம் சில சமயம் அரைப்படாமல் போகலாம். பல்ஸ் மோடில் வச்சு பண்ணுங்கள், ஆயில் ரிலீஸ் பண்ணும். இது நல்லா அரைப்பட்டிருக்கு. இது கூட நம்ம இந்த கொக்கோ பவுடர் அண்ட் நம்ம இந்த கொட்டை எடுத்து வச்ச டேட்ஸ் ஆட் பண்ணிடலாம். டேட்ஸ் அதில் நேச்சுரலாகவே அந்த நம்மளுக்கு ஒரு ஈரத்தன்மை இருக்கும். இதையும் பிளெண்ட் பண்ணணும். இது கூட நம்ம நெய் மட்டும் சேர்க்குறேன். நெய் ஒரு 50 கிராம்ஸ், இல்லைனா அதுக்கும் குறைச்சலாக இருந்தால் கூட போகிறோம். நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வாசனை இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தரம் பிளெண்ட் பண்ணுங்கள். சரியாக அரைப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா ஒரு தரம் கிளறிட்டு, ஏன்னா அந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ண, நல்லா கம்பைன் ஆகி எல்லாம் நல்லா ஒரு பால் மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். ஜாக்கிரதையாக அரைக்கணும். ஏன்னா நம்ம இதில் தண்ணிலாம் சேர்க்க முடியாது, பால் கூட சேர்க்கலை, எதுவும் வேண்டாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைப்பட்டிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இதை நம்ம பால்ஸாக பண்ண போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் தைரியமாகவும் சாப்பிடலாம். எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது தான். இப்படி எடுக்கும் பொழுதே பாருங்கள், அழகாக உருட்டை வருது. இது கார்னிஷிங்க்கு நம்ம பாதாம் வச்சுக்கலாம். அங்கங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணலாம். வெர்டிக்கலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சுருகிறதுக்கு அதில் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு அது மேலே வைக்கிறதுக்கு பால்ஸ் பண்ணின பிறகு எவ்வளோ பாதாம்ஸ் வேணுமோ, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். முழுசாக வைக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறது நல்லது. முழுசாகவும் வச்சுக்கலாம். இது கூட நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்தா வைக்கலாம், இல்லைனா ரெய்சின்ஸ் வைக்கலாம். பட் பாதாம் வுட் பி தி ஐடியல். இது இப்போது நம்ம என்ன பண்ணணும், குட்டி குட்டி பால்ஸாக பண்ணணும். அந்த நுனி விரலாலேயே உருட்டினாலே அழகாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணி வச்சுடுங்க. எல்லாத்தையும் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இந்த பாதாமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட்டாக கூட சாப்பிடலாம்ல. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சாக்லேட் கொடுக்கணுன்னாலே பயமாக இருக்குல்ல. வெளியில் வாங்குகிற சாக்லேட்ஸ் எல்லாம் நிஜமாகவே ரியல் கொக்கோலாம் சேர்க்கறது கிடையாது. நிறைய கெமிக்கல்ஸ் தான். எதுவுமே எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் அதில். இந்த மாதிரி பாதாமை ஒன்றுத்துலேயும் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ரெடி. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஒரு தரம் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். நம்ம கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். குறைஞ்சது 1 or 2 hours அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு கொண்டு வந்தோம் சாப்பிட்டோம்னாக்கா அருமையாக இருக்கும். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கேன் நான். முதல்ல நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல டேஸ்டியாக சூயியாக ரொம்ப நல்லாயிருக்கு. ரியலாக வந்து நம்ம எப்படி வெளியில் வாங்குவோமோ அதே மாதிரி இருக்கும், அருமையாக இருக்கும், கிளாசிக்காக இருக்கும். ப்ளீஸ் டூ ட்ரை திஸ் ரெசிபி. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம், வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து பட்டர் பேப்பர்லேயும் ஒன்று எடுத்து சுற்றி வச்சுக்கலாம், இல்லைனா சில்வர் ஃபாயில் பேப்பர்லேயும் நம்ம சுற்றி வச்சுக்கலாம். எல்லாம் நம்ம விருப்பம். நான் வீட்டுக்காக பண்ணியிருக்கேன். வரும்போது குழந்தைங்களுக்கு, பெரியவங்க யார் வேணாலும் வந்தால் இந்த ஸ்வீட் அப்படின்னு இதை வந்து நம்ம தைரியமாக கொடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு கொடுக்க பயப்படுறோம், நம்மளும் சாப்பிட்றதுக்கு பயப்படுறோம், நம்ம ஆனால் ஆசைப்படுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே மருந்தாக சாப்பிட்டா நல்லது. உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்த்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.